வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா, பிஎம் ஸ்ரீ கேந்திரியா வித்யாலயா சிவகங்கை. ஸோ இந்த ஸ்கூல்ல தான் ஓப்பனிங் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ஸ்கூல் பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடத்துல இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு அண்டரில் தான் வந்து இந்த ஸ்கூல் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து சிவகங்கையில் வந்து இப்போ இருக்கிறதுக்கு வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ஆஃப் வாக்-இன் இன்டர்வியூ ஃபார் கான்ட்ராக்சுவல் டீச்சர்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் த ஃபாலோயிங் போஸ்ட் ஆஃப் டீச்சர்ஸ். இது ஃபுல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி ஜாப்னு கூட நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது 2025 to 26 அதுக்கானதில் தான் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து வாக்-இன் இன்டர்வியூ தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். அவங்க என்ன எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னா, வித் ஃபில்ட் பயோடேட்டா ஃபார்ம் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிப்பீங்க. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு போகணும். அலாங் வித் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா என்ன போஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 2 நாளில் வந்து இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ March 21 அன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ரைமரி டீச்சர்ஸ், ஸ்போர்ட்ஸ் கோச், நர்ஸ், யோகா டீச்சர், மியூசிக் டீச்சர், தமிழ் டீச்சர் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர். ஸோ இதுக்கானதெல்லாம் ஓப்பனில் இருக்குது. அண்ட் அது போக பார்த்துட்டிங்கன்னா டிஜிடி, ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர். ஸோ இது வந்து ஹிந்திக்கு ஹிந்தி அண்ட் சான்ஸ்கிரிட் அண்ட் அகாடமிக் கவுன்சிலர். ஸோ இதுக்கெல்லாம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோன்னா செகண்ட் டே, அதாவது March 22 அன்னைக்கு வந்து டிஜிடியில் இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் ஸ்டடீஸ்க்கு இருக்குது. அண்ட் அது போக பிஜிடியில் இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். அடுத்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ யாரெல்லாம் அந்த டிகிரிஸ் முடிச்சுட்டு நம்ம டீச்சிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். வென்யூ எங்கள் லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இந்த ஸ்கூலில் தான் கேந்திரிய வித்யாலயா ஸ்ரீனிவாச நகர், எங்கன்னா சிவகங்கையில் தான். ஸோ லொக்கேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட எலிஜிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன், சேலரி எல்லாமே போட்டிருப்பாங்க டீட்டெயிலாக. ஸோ அது எல்லாமே பார்த்துருங்க. அண்ட் எல்லா கேண்டிடேட்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ கூகுள் ஃபார்ம் லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அதை ரெஜிஸ்டரும் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரிப்போர்ட் அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் மார்னிங் 8:30 AM போயிருக்கணும் இன்டர்வியூ அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்டர்வியூ அன்னைக்கு 10 AM க்ளோஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஏர்லியாக போகிறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். அண்ட் இஃப் ரிக்வர்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்பாட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுமே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஈவினிங் லேட்டாக கூட செய்ய சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர்டாக வந்துக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ பி ப்ரிப்பேர்டாக போய் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வெப்சைட்டில் போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ பிஜிடிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, எசென்ஷியலாக கண்டிப்பாக நீங்கள் 2 years இன்டெகிரேட்டட் கிராஜுவேட் எம்எஸ்சி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஆஃப் ரீஜனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் என்சிஆர்டி இன் த கன்சர்ன் சப்ஜெக்ட். ஸோ ஆர் மாஸ்டர் டிகிரி ஃப்ரம் அ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து 50% வந்து வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிஜிடி இன் இங்கிலீஷ்க்கு இருக்குது. அண்ட் நீங்கள் இங்கிலீஷ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும். பிஜிடி ஹிந்திக்கு வந்து ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட் வித் ஹிந்தி அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிஜிடி மேக்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுக்கணும், இல்லைனா அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிஜிடி ஃபிசிக்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் அப்ளைட் ஃபிசிக்ஸ் ஆர் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் முடிச்சிருக்கணும். அண்ட் தென் பிஜிடி கெமிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஆர் பயோகெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பிஜிடி பயாலஜிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா பாட்னி ஆர் ஜுவாலஜி ஆர் லைஃப் சயின்சஸ் ஆர் பயோ சயின்சஸ் ஆர் ஜெனட்டிக்ஸ் ஆர் மைக்ரோபயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி ஆர் மாலிகுலர் பயோ ஆர் பிளான்ட் ஃபிசியாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து ரிலேட்டடாக இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன அப்ளை பண்ண போகிறீங்களோ அது ரிலேட்டடான டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பிஎட் ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி ஃப்ரம் அ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரொஃபிஷியன்சி இன் டீச்சிங் இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிற ரெண்டுலேயுமே
எடுக்க தெரியுற ஒரு கேரக்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிசைரபிள் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர் அப்ளிகேஷன் இருந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா போஸ்ட் ஆஃப் பிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எசென்ஷியலாக என்ன இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 50% மார்க் வந்து நீங்க வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க பிஏ ஆர் பிடெக் முடிச்சிருக்கலாம். எதுல அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி. ஏன்னா நம்ம போகிறதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே. ஸோ இதுல எதையாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் பிஇ ஆர் பிடெக் வந்து எனி ஸ்ட்ரீம்ல முடிச்சிருக்கலாம். அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர்ஸ் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கலாம் ஆர் எம்சிஏ முடிச்சிருக்கலாம். அடுத்து ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிசிஏ ஆர் ஈக்குவல் போஸ்ட் கிராஜுவேட் இன் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட். ஸோ இது எல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க. எதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்கும், நீங்க எதுலெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக பார்த்துக்கோங்க ப்ரொஃபிஷியன்சி இன் டீச்சிங் இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோன்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்னா 4 years integrated degree course வந்து ரீஜனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் என்சிஆர்டியில் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 50% வந்து வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா பேச்சுலர் டிகிரி வித் அட்லீஸ்ட் 50% மார்க் வந்து அந்த கன்சர்ன் சப்ஜெக்ட்ல வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து லாங்குவேஜஸ் இந்த காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் டிஜிடி சான்ஸ்கிரிட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் சான்ஸ்கிரிட்ல கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ 3 years வந்து சொல்லியிருக்காங்க. டிஜிடி ஹிந்தியில் அப்படின்னா ஹிந்தி வந்து நீங்கள் 3 years வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் இங்கிலீஷ்க்கு அப்படின்னா நீங்கள் அந்த இதில் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக எந்த சப்ஜெக்ட்டுக்கோ அது ரிலேட்டடான சப்ஜெக்டில் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் எல்லாத்துலேயுமே அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிசைரபிள் கொடுத்ததான் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ரைமரி டீச்சர். ஸோ ப்ரைமரி டீச்சருக்கு என்ன அப்படின்னா எசென்ஷியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீனியர் செகண்டரி with at least 50% வந்து வாங்கியிருக்கணும். 2 year diploma in elementary education complete பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. or senior secondary or its equivalent with at least 50% mark வாங்கியிருக்கணும். and 4 year bachelor of elementary school அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா சீனியர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் வித் அட்லீஸ்ட் 50% மார்க் அண்ட் 2 year டிப்ளமோ இன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க் அண்ட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். ஸோ நீங்கள் வந்து 50% முடிச்சிருக்கணும் அண்ட் வந்து நீங்கள் பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பிஆர்டி மியூசிக்குமே இருக்கு. ஸோ இது வந்து எசென்ஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் சீனியர் செகண்டரியில் 50% மார்க் வாங்கியிருக்கணும் அண்ட் இன்டர்மீடியேட் வித் 50% மார்க் ஆர் ஈக்குவலண்ட் அண்ட் பேச்சுலர் டிகிரி இன் மியூசிக்ல முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்பிட்டன்ஸ் டு டீச் த்ரூ இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி மீடியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அதர் போஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், அடுத்து வந்து கோச்சஸ் இன் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி டிகிரி வித் ரெகக்னைஸ் டிப்ளமோ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷனை முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிபிஇடி ஃப்ரம் லக்ஷ்மி பாய் காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. கோச்சிங் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு இருக்கு. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா 5 years வந்து ரெகக்னைஸ் டிப்ளமோ இன் டிராயிங் அண்ட் பெயிண்டிங் ஆர் ஸ்கல்ப்சர் ஆர் கிராஃபிக் ஆர்ட் முடிச்சிருக்கணும் ஆர் ஈக்குவலண்ட் ரெகக்னைஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யோகாக்கும் இருக்கு. ஸோ அடுத்து நர்சஸ்க்குமே இங்கே இருக்கு. டிப்ளமோ இன் நர்ஸ் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் த நர்சிங் கவுன்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் கவுன்சிலுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழுக்கும் இருக்கு. பேச்சுலர் டிகிரி நீங்கள் தமிழில் பிஎட்டும் முடிச்சிருக்கணும் அண்ட் அதில் வந்து 50% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்பெஷல் எஜுகேட்டர்னு சொல்லிட்டு கிராஜுவேட் வித் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்களோட கேட்டகரிக்கு என்ன வரப்போதோ என்ன குவாலிஃபிகேஷனோ அது எல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வெப்சைட் போயிட்டோன்னா அப்ளிகேஷன் ஃபார்முமே அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதை டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஸோ இதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இன்டர்வியூ அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் நீங்கள் பிளாக் லெட்டரில் எழுத போகிறீங்க. ஸோ என்ன போஸ்ட்டுக்குன்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து ஃபாதர்ஸா ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ண போகிறீங்க. அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் வந்து எழுத போகிறீங்க. அடுத்து உங்களோட ஜெண்டர், அடுத்து உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட பெர்மனண்ட்டான அட்ரஸ், அடுத்து இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ பேஸ்ட் பண்ண போகிறீங்க.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ எங்கே என்ன படிச்சீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், இது எல்லாமே கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து வெதர் ஒரு குவாலிஃபை சீட் சென்ட்ரல் டீச்சிங் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்களா, எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் எழுதிடுங்க. அடுத்து இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கலாம் உண்மை அப்படின்றதா. ஸோ அதையும் நீங்கள் வந்து ரீட் பண்ணிட்டு என்ன பிளேஸ் டேட்னு சைன்லாம் போட்டு நீட்டாக அங்கே கொண்டு போயிருங்க இன்டர்வியூ அன்னைக்கு. ஸோ இன்டர்வியூக்கு லேட்டாக போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இல்லை அப்படின்னு க்ளோஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 o'clock வரைக்கும் தான். ஸோ அதுக்குள்ளே பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.